ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதர் இன் லாக்கு மேரேஜ் இருந்தது. ஜனவரி 17 பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. நம்மளுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்தே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. காலையில் என்ன சாப்பாடு, மதியம் என்ன சாப்பாடு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாம் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா இடியப்பம், கோழிக்கறி அந்த மாதிரி காலையில எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியானம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு தயாராகிட்டே இருக்கும். மதியானம் பார்த்தீங்கன்னா வந்து நெய்ச்சோறு, கறி, பருப்பு கத்திரிக்காய். நம்ம ஊர் நெய்ச்சோறுங்க, தமிழ்நாட்டு ஸ்டைலில் பெங்களூரில் ஒரு நெய்சோறு போட்டு நெய்சோறு, கறி, பருப்பு கத்திரிக்காய் அந்த மாதிரி ரெடி பண்ணி மதியானம் சாப்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நான் செவ்வாய்க்கிழமை வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து பால் செம்பு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பட்டுக்கிட்ட போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பொண்ணு வீட்டிலேருந்து பால் செம்பு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நாம் வந்து பொண்ணுக்கு கொடுக்குறத வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நாம் தான் கொண்டு போக போகிறோம். இது வந்து பொண்ணு வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு பால் செம்பு வந்திருக்கு. நாம் அவங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் வச்சு பால் செம்புக்கு அவங்கள வந்து வரவேற்றுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். அவங்களுக்கு வந்து பட்டுக்கட்டு போகிறதுக்காக நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். அவங்க பால் செம்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ மாப்பிள்ளைக்கு வந்து சல்வார் அந்த மாதிரி பால் செம்பு, சீனி அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அந்த ரோடே அவ்வளோ கலகலன்னு இருந்தது. ஏன்னா நம்ம ஊர் தமிழ்நாட்டு ஆட்கள் எல்லாமே பெங்களூருக்கு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவ்வளோ கலகலப்பாக இருந்தது, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அந்த நைட் டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நைட்டில் ஈவினிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபங்க்ஷன். பார்த்திங்கன்னா நாம் வந்து பட்டுக்கட்டுக்கு போகிறதுக்கு வந்து நைட்டு ஒரு 7 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாம் ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு டைம் கொஞ்சம் ஆகத்தானே செய்யும். பொண்ணு வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா நாம் இப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பட்டுக்கிட்ட தயாராகிட்டு இருக்கோங்க. நாம் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் அவ்வளோ ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாள் பெங்களூரே நம்மளுக்கு தான்ன்ற லெவலுக்கு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பொண்ணு வீட்டுக்கு கொண்டு போகிற சீர், தட்டு, ஜாமான்கள் அந்த மாதிரி நாங்கள் வந்து பொண்ணுக்கு பட்டு அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வந்து எல்லாம் எடுத்து வீட்டில் வச்சாச்சு. அதோடு நாங்கள் கொண்டு போன பொருள் எல்லாமே தட்டில் அடுக்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பொண்ணுக்கு வந்து சீர் செய்யணும் இல்லையா, நாங்கள் வந்து பட்டு அதுக்கப்புறம் வந்து 9 தட்டு 10 தட்டில் வந்து சீர் பண்ணி நாங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்கு செய்வோம். அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதோடு பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டில் வந்து எங்களுக்கு இந்த ஸ்வீட்லாம் வச்சாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொண்டு போன பட்டை வந்து பொண்ணுக்கு கட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா 8 o'clock 9 o'clock அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு. இன்ஷால்லா காலையில் நாங்கள் வந்து மேரேஜுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு மேரேஜுக்கு ரெடி ஆகி நாங்கள் வந்து மேரேஜ் ஹாலுக்கு போயிட்டோங்க. மேரேஜ் ஹாலோட நேம் பார்த்திங்கன்னா CMA கிராண்ட் மஹால். இது வந்து பெங்களூரில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய மண்டபங்களில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று. இதோட பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கார் பார்க்கிங் அந்த மாதிரி இட வசதி எல்லாமே இருக்குது. வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இப்போ வந்து நாம் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். மண்டபத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலா போட்டிருக்காங்கங்க. சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஜூலாவில் குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு விளையாடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க ஜூலா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஆடிக்கிட்டே இருக்கிற ஜூலா. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மண்டபத்தோட என்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டாக அந்தந்த ஜூலாக்கும் சரி, அந்த ஸ்டார்டிங்கில் மாப்பிள்ளை அழைப்பும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பச்சை கலரில் நல்லா வந்து நல்ல புல்வெளி மாதிரி அவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆகிடும் போல், அந்த அளவுக்கு வந்து எல்லா இடமே வந்து தனித்தனியாக இருந்தது மாதிரி இருந்தது. நான்லாம் அந்த மஹாலுக்கு பார்த்திங்கன்னா 4 டைம் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் எதடா சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பழகிடுச்சு. இதோட நாம் வந்து உள்ளக்க போக போகிறோம்.
இது வந்து சைடில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து உட்காந்து அது சாப்பிடணும். அது என்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்து பாப்கார்ன். இது குழந்தைங்க இல்லைங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜூஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை, அந்த மாதிரி எல்லாமே வந்து பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே வீடியோவில் வரும். இந்த பாருங்கள், பக்கத்தில் வந்து எல்லாமே இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அங்கே சாப்பாடு வைப்பாங்க, இதையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பார்த்தீங்களா, இந்த பிளேஸில் வந்து எல்லாருமே வந்து உட்காந்து இந்த மாதிரி ஜூஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சைடில் வந்து 2 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்கங்க. அதையும் ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பெரிய ஹால் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம கல்யாணத்து ஸ்டார்டிங்லேயே வந்து வீடியோ வந்து எடுத்ததுனால நம்மளுக்கு வந்து தெளிவாக அந்த இது வந்து நான் வந்து திரை போட முன்னாடியே வந்து எடுத்துட்டேன். இது வந்து தனியாக ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுருவாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே எடுத்ததுனால ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ட்ரோன் வந்து வீடியோ வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி மாப்பிள்ளை பொண்ணு அந்த மாதிரி மேடையில் வந்து தனியாக செட் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய பிளேஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சாப்பிட்ற இடம் வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. நல்ல இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு ஃபுல் பந்தி நிறைஞ்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிளாக் அண்ட் ரெட்டில் மறுபடியும் அந்த பெட்ஷீட்லாம் விரித்து அரேஞ்ச் பண்ணுவாங்கங்க. அதோட நாம் வந்து பொண்ணுக்கு வந்து சீர் செய்ய வேண்டிய பட்டு, பழங்கள், தட்டு எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தோம். அதை வந்து நாம் பொண்ணுக்கு கொடுத்துட்டு மகர் எல்லாமே கொடுத்துட்டு பொண்ணுக்கு வந்து தாலிக்கட்டுறதுக்கு அப்புறமா மாப்பிள்ளைய வந்து வராங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மாப்பிள்ளை வர்றது சாப்பாடு எல்லாம் பார்க்கலாம்.